வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோல சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடந்த தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 ஈவெண்ட்டை நம்ம போய் பார்த்திருந்தோம். ஸோ அங்க நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டை நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரை ஏஷியானுடைய டெட்ராய்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஸோ புதுசா என்னென்ன மாதிரியான ஆட்டோமொபைல் விஷயங்கள் வரப்போகுது, அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஈவெண்ட்டுக்கு போனோம். இந்த ஈவெண்ட்டுக்காகனே புதுசா தனியாவே உள்ளுக்குள்ள ஒரு பில்டிங்கே கட்டியிருக்காங்க. அண்ட் உள்ள என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வச்சிருக்காங்க. பட் நாம ஏற்கனவே அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய ஃபோன் நம்பர் இங்கே சொன்ன உடனே அவங்க ஐடி கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க. உள்ள வந்த உடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக எக்ஸிபிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த இனாகரல் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லை, நீங்கள் நியூஸில் டிவியில எல்லாம் கூட பார்த்துருக்கலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கன்வென்ஷன் ஹால் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஸோ அந்த ஹால் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குன்றத பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே எஸ்கலேட்டரில் மேலே போனோம். இப்போ இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் பங்கேற்கிற நாடுகளினுடைய ஃபிளாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல போட்டோ பூத் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஸோ வர்ற மக்கள் நின்று போட்டோ எடுத்துக்கிறதுக்காக அந்த வசதி செஞ்சிருந்தாங்க. அது போக ஒரு பெரிய கன்வென்ஷன் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, அதோட அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வேற எதுவும் இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு இறங்கிட்டோம். எக்ஸிபிஷன் ஹால் போறதுக்கு முன்னாடி இங்க அவுட் சைட்ல ஃபியூச்சர் மொபிலிட்டி பெவிலியன் அப்படிங்கிற ஒரு இடம் வச்சிருந்தாங்க. இங்க என்னென்ன இருந்தது அப்படின்னா, ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்னால பவர் பண்ணப்படுற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இங்க ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல மெயினா அசோக் லேலனுடைய ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு ட்ரக் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹைட்ரஜனால பவர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அப்புறம் ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இது வந்து ஹிந்துஜா குரூப் தான். அசோக் லேலனுடைய ஒரு இவி கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய EIV22 அப்படிங்கிற ஒரு டபுள் டெக்கர் ஸ்விட்ச் பஸ் வந்து இங்க மக்கள் பார்க்கறதுக்காக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக ரிலையன்ஸ்ல நேற்று திரு முகேஷ் அம்பானி கூட சொல்லியிருந்தார் இல்லையா, 35,000 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ அதனுடைய வெளிப்பாடா என்னன்னு தெரியல. ஸோ பாரத் பென்ஸோடைய ஒரு டைப்ல இந்த ஹைட்ரஜன் பவர்டான ஒரு பஸ்ஸும் ரிலையன்ஸ் பிராண்டிங்கில் இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவி பவர்டு லோட் ஆட்டோ, அப்புறம் இவி பவர்டு நார்மல் பேசஞ்சர் ஆட்டோ, அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ், அப்புறம் டிராக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸிபிஷனை என்ட்ரானோம் அப்படின்னா, இங்கே இந்த எனர்ஜி ஃப்ளோ ட்ரீ மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சைக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சைக்கிளில் பெடல் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி, ஸோ அந்த எனர்ஜி ட்ரீயில் லைட்ஸ் வந்து அந்த மேலே டாப்பை ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக பெடல் பண்ணுறோம் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த லைட் டான்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள். அப்புறம் நம்ம தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் திரு TRB ராஜா அவர்களை பார்த்தோம். ஸோ அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, நாம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் முதல்ல இருந்த ஸ்டால் வந்து நம்ம மெப்ஸோடைய ஸ்டாலு. ஸோ இங்கே வந்து ஒரு ஹோண்டா அமேஸ் காரை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு கட் செக்ஷனாக வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லா பார்ட்ஸுக்குமே ஒரு கலர் கோடிங் வச்சுருந்தாங்க. அந்த கலர் கோடிங்க்கு முன்னாடி ஒரு LED டச் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தந்த பார்ட்டை நம்ம டச் பண்ணும்போது அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை காட்டுது. ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ அதை மக்களுக்கு சொல்கிற விதமாக இப்படி ஒரு கட் செக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு LED டிஸ்பிளே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நிறைய ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பம் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸினுடைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பிக் அண்ட் பிளேஸ் அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு ரோபோ. ஸோ ஒரு இடத்துலேருந்து எடுத்து ஒரு பொருளை என்னோட இடத்துல வைக்கக்கூடிய ஒரு ரோபோ. அடுத்ததாக இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்டு. ஸோ ஹொண்டாயினுடைய ஒரு ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கே அவங்க நிறைய கார்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணலைங்க. ஸோ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஒரு ஹைட்ரஜன் பிளான்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு டிவிஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஹைட்ரஜன் பவர்டு காரான நெக்ஸோவை இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு காப்பர் மெட்டாலிக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸோ கார். இதனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லெங்த் ஒரு 4.6 மீட்டர்ஸ், விட்த் ஒரு 1.8 மீட்டர்ஸ், அப்புறம் ஹைட் ஒரு 1.6 மீட்டர்ஸ், அப்புறம் வீல் பேஸ் ஒரு 2.8 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் டேங்க் கெப்பாசிட்டி 157 லிட்டர்ஸ் கிட்டக்க பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய ஒரு டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 666 கிலோமீட்டர்ஸ் வந்து டிரைவ் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 120 கிலோவாட் பவர், அதாவது ஒரு 163 PS பவரும், ஒரு மேக்ஸிமம் டார்க் வந்து ஒரு 395 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதனுடைய டயர் சைஸ் 245/45 R19 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ EV வெஹிக்கிள்ஸே இன்னும் நம்ம ஒரு ஃபுல் யூட்டிலிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ அடுத்த ஃபியூச்சரான ஹைட்ரஜனுக்கும் நம்ம மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஹண்டாயினுடைய ஒரு லெவல் 2 ஸ்மார்ட் சென்ஸ் ஏடாஸ்னுடைய ஒரு யூட்டிலிட்டியை நம்ம வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு டிஜிட்டல் செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சிட்ராயனுடைய ஸ்டாலு இதில் நியூ EC3 ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏத்தர்னுடைய ஸ்டாலில் அவங்களுடைய 2 EV பைக்ஸை டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ரீனால்ட் அதுக்கப்புறமா நீசான் 2 ஸ்டால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கைகர் அப்புறமா மேக்னெட், ஸோ ஒரே கார் தான், அதை 2 விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த 2 காரையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம டிவிஎஸ்னுடைய ஸ்டாலு. ஸோ இங்கே டிவிஎஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ப்ரீமியம் எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. அண்ட் அது போக டிவிஎஸ் அப்படின்னாலே அவங்களுடைய லெகசி எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்டான டிவிஎஸ் 50, ஸோ அதனுடைய ஒரிஜினல் 1980s வந்த மாடலை இங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க லெகசியை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெஹிக்கிளை இம்போர்ட் பண்ணி தான் வாங்க முடியும். இது வந்து நார்டனுடைய V4CR, ஸோ இந்த வெஹிக்கிளையும் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாருடைய கண்ணையும் பறிச்சது. பட் இந்த வெஹிக்கிள் ஆன் சேலில் கிடையாது. ஸோ இது வேணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி தான் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கே இருக்கும். இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடியது ஒரு 1200cc V4 இன்ஜினுங்க. இது ஒரு கேஃபே ரேசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ட்ரோன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் பர்பஸுக்கு இல்லை ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஓலா ஸ்கூட்டர்ஸ்னுடைய ஒரு ஸ்டால். ஸோ இங்கே அவங்களுடைய S1 Pro இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள், ஒரு ப்ரோட்டோடைப்பை வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒரு EV ஸ்போர்ட்ஸ் பைக் ஓலாலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதை பார்த்தா நமக்கு தெரியுது. அப்புறம் ராயல் என்ஃபீல்டுடைய ஒரு ஸ்டால். ஸோ இங்கே வந்து 2 வெஹிக்கிள் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. சூப்பர் மீட்டியார் 650, அப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹிமாலயன் 450. ஸோ இந்த 2 வெஹிக்கிளுமே டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்க ராயல் என்ஃபீல்டு. அடுத்ததாக மக்கள் அதிகமாக நின்று பார்த்தது, ஸோ அதிக கூட்டமாக இருந்த ஒரு ஸ்டால் அப்படின்னா கவுண்டர் மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டால். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி கவுண்டர் மெஷர்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவங்க டிஃபென்ஸுக்கு அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் செஞ்சு விற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய பிஸ்டல்ஸ் அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ், செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அண்ட் அதை மக்கள் கையில் எடுத்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் கையில் எடுத்து வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனுடைய ஹெவினஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ராப்டி அப்படிங்கிற ஒரு EV பைக் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுடைய ஒரு ப்ரோட்டோடைப்பை ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாடலாக வந்து டிஸ்பிளேல ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இன்னும் லான்ச் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெஹிக்கிளாக லான்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சென்னை பேஸ்ட், அதுவும் நம்ம போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமாபுரத்தில் தான் இவங்களுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஊர் கம்பெனி. அப்புறம் ஃபனூக்னுடைய ஸ்டாலு. ஸோ இங்கேயும் அந்த ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் எல்லாம் அதனுடைய வேலைகள் எந்த அளவுக்கு ஒரு ப்ரெசிஷனாக பண்ணும் அப்படிங்கிறத இந்தியா மேப்லாம் வரைய வச்சு அது கையில் ஒரு ஸ்கெட்ச் பண்ண கொடுத்து இந்தியா மேப்லாம் வரைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்விங் ஸ்டெட்டர், இது எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இந்த கான்க்ரீட் எல்லாம் மிக்சிங் பண்ணி அப்படியே ரோலராகவே போய்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ரோலிங்லேயே போயிட்டு இருக்கும் லாரிஸ் எல்லாம். ஸோ அந்த ரெடி மிக்ஸ் கான்க்ரீட் சப்ளை பண்ணுறவங்க. அண்ட் அது மட்டும் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் கிடையாது, அவங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணுறாங்க, பர்டிகுலராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்டால் ஒன்று இருந்தது. அண்ட் இது போக தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பட் நம்மளுடைய மைண்டு இந்த மெக்கானிக்கல் ஓரியன்டாகவே போகிறதுனால அதையே தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் அப்னு சொல்லி ஒரு தனி பெவிலியன், ஒரு பேவே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருந்ததுலேயே எனக்கு ரொம்பவும் கண்ணை பறிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சான பீப்புளுக்கு ஒரு EV வெஹிக்கிள் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான், யாலி மொபிலிட்டி அப்படின்னு. இவங்க வந்து IIT மெட்ராஸில் இன்குபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராடக்டை. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சான பீப்புள் இந்த வீல் சேர் யூஸ் பண்ணும்போது அந்த வீல் சேர்லேருந்து வேற ஒரு பைக்குக்கு சைட் கார்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது இல்லாமல் இந்த EV வெஹிக்கிளில் அவங்க வீல் சேரோடவே அவங்க வந்து உள்ளே போகலாம். ஸோ அதுக்கான ஆக்சஸோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம்லாம் கொடுத்து அந்த வெஹிக்கிளே அப்படியே லோவர் டவுன் ஆகி இவங்க வீல் சேரில் உள்ளே போகிற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல தாட் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் BMW ஸ்டாலில் BMW iX வெஹிக்கிளை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இசுசு, ஸோ இசுசுவில் V-Cross அந்த வெஹிக்கிளை அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்தந்த கண்ட்ரிக்குன்னு தனித்தனியாக பெவிலியன் கொடுத்துருக்காங்க. ஜப்பானுக்கு தனியாக, UKக்கு தனியாக, அந்த மாதிரி கண்ட்ரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரியை சேர்ந்த கம்பெனிஸ் அந்தந்த கண்ட்ரியை சேர்ந்த அந்த பெவிலியனில்
அவங்களுடைய டிஸ்பிளேஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக ஆஸ்திரேலியானுடைய பெவிலியன். ஸோ இதுதான். இது தவிர நிறைய ஸ்டால்ஸ் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது, அக்ரிகல்ச்சரை சேர்ந்தது, அண்ட் கிளாத்திங்கை சேர்ந்தது, அண்ட் ஃபுட்டை சேர்ந்தது, எஃப்எம்சிஜியை சேர்ந்தது, இந்த மாதிரியான நிறைய ஸ்டால்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக பார்த்ததுனால ஸோ இந்த ஸ்டால்ஸ் மட்டும் கவர் பண்ணோம். அண்ட் நீங்களும் இந்த ஈவெண்ட்டை போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் எது பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.